குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா சிலபிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது சிலபிஃபிகேஷன் அந்த எப்படி பிரிக்கிறது, அதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஆல்ஃபபெட் வந்து இங்கிலீஷில் 26 இருக்குது. அந்த 26 ஆல்ஃபபெட்டில் 5 வவல் லெட்டர்ஸ் ப்ளஸ் 21 கான்ஸ்டன்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ வவல் லெட்டர்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சர்க்கிள் த வவல் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வவல் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 5 வவல் லெட்டர்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது AEIOU இதுதான் 5 வவல் லெட்டர்ஸ். இதில் பாருங்கள் AEIO அது மட்டும்தான் இருக்குது. யூ இல்லை. ஏன்னா லெட்டர் யூ சவுண்ட்ஸ் லைக் கான்சனன்ட் ஆஸ் இன் யூனிவர்சிட்டி. அதாவது யூனிவர்சிட்டி, யூனியன் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது இந்த யூ சவுண்டு வந்து கான்சனண்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் வந்து யூ வந்து ஒரு சில இடங்களில் தான் வரும், ஒரு சில இடங்களில் அது கான்சனண்ட்டாக வர்றதுனால நம்ம வவல் லெட்டர்ஸ் வந்து 5ன்னு படிச்சிருக்கோம். பட் லெட்டர்ஸ் தான் 5, பட் வவல் சவுண்டு வேறு, வவல் லெட்டர் வேறு. அதாவது வவல் லெட்டர் வந்து 5, கான்சனன்ட் லெட்டர் 21. அதாவது 21 + 5 26 ஆல்ஃபபெட்ஸ், அவ்வளோதான். அப்போ வவல் லெட்டர்ஸ் தான் 5. அப்போ வவல் சவுண்ட் அப்படின்னு என்னது? வவல் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஒரு 20 வவல் சவுண்ட்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி கான்சனண்ட்டில் பார்த்தோம்னா கான்சனன்ட் லெட்டர்ஸ், அதாவது AEIOU இந்த லெட்டர்ஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா ஆல்ஃபபெட் லெட்டர்ஸும் என்னென்னு சொல்லாங்க? கான்சனன்ட் லெட்டர்ஸ்னு சொல்லலாம். அப்போது கான்சனன்ட் லெட்டர்ஸ் தான் 21, பட் கான்சனன்ட் சவுண்ட் எவ்வளோ இருக்குங்க? 24 சவுண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கிலீஷில் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்குது? வவல் ப்ளஸ் கான்சனன்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்தா 20 + 24, அப்போ 44 சவுண்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷில். இப்போ பாருங்கள், சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எ சிலபல் இஸ் மார்க்டு பை த சிம்பிள். அந்த ஸ்லாஷ் மாதிரி சிம்பிள் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேர்டை டிவைட் பண்ணுவோம். சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா அசை பிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுத்துக்களை, அதாவது அந்த வவல் சவுண்டை வச்சு அந்த வேர்ட்ஸை பிரிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோங்க? சிலபிஃபிகேஷன் அப்படிம்போம். அது இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள். We divide the words to pronounce them easier. அதாவது வந்து டிவைட் பண்ணி நம்ம படிக்கும்போது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாங்க? சிலபிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஹியர் ஆர் சம் டிப்ஸ் டு டிவைட். என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பாருங்கள். இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் வவல் வி கேனாட் டிவைட். அதாவது ஒரு வேர்டில் ஒரே ஒரு வவல் வந்தால் அதை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? பிரிக்க முடியாது. அதாவது மோனோஸ் லெவலாக இருக்குது. அதில் அதை என்ன பண்ண முடியாதுங்க? நம்மளால் பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கேட், டாக், ஃபாக்ஸ், மட், பேன் இந்த எல்லா வேர்ட்ஸ்லேயுமே ஒரே ஒரு வவல் சவுண்டு தான் இருக்குது. கேட்டுக்கு கேட் சவுண்டு இருக்குது. அப்போ டாக்கு சவுண்டு, ஃபாக்ஸ்க்கு சவுண்டு, மட்டுக்கு அதுலேயும் சவுண்டு, பேனுக்கு பேன் அந்த சவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரே சவுண்டு வர்றதுனால நம்ம ஒரே வவல் சவுண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? பிரிக்க முடியாது. செகண்ட் ரூல் பாருங்கள். இஃப் த மிடில் கான்சனன்ட் ஆர் டபுள் வி டிவைட் இன் பிட்வீன் த டபுள். அதாவது மிடில் கான்சனன்ட்டு ஒரு வேர்டில் கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் வந்து மிடில் வந்து அது 2 டபுளாக வந்திருந்தால் அதை என்ன பண்ணணும்? 2க்கு இடையில பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ரேபிட் ஆர் ABBIT. அப்போ 2 கான்சனன்ட் வந்திருக்கு இடையில, இந்த 2 வவல்ஸ்க்கு இடையில 2 கான்சனன்ட் வந்திருக்கு பாருங்கள், ரேபிட். அப்போ அந்த 2 கான்சனன்ட் டபுள் ஆகுது. அப்போ அந்த டபுள் ஆகிற கான்சனன்ட்டுக்கு சென்டரில் பிரிக்கணும். BB அந்த ஒரு பிக்கு இடையில பிரிச்சிடுறாங்க. அதுதான் பாருங்கள். இன் திஸ் வேர்ட் ரேபிட் த கான்சனன்ட் B in the middle is doubled. So we divide the double B as a rabbit அப்படி பிரிக்கிறோம். ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பப்பட், பட்டன், ரப்பர், கிட்டன். இதில் எல்லாம் என்ன இருக்குதுங்க? 2 கான்சனன்ட் மிடில் வந்திருக்கு. ஸோ அப்போ மிடில் 2 கான்சனன்ட் இருந்தால் நம்ம இடையில பிரிக்கணும், சென்டரில் பிரிக்கணும். அதுதான் ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் தேர் இஸ் அ கான்சனன்ட் பிட்வீன் த 2 வவல்ஸ், அதாவது 2 வவல்ஸ்க்கு இடையில ஒரு கான்சனன்ட் வந்தால் then divide after the first vowel. ஃபர்ஸ்ட் வவலுக்கு அப்புறம் பிரிக்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டைகரில் இதில் கான்சனன்ட் எதுனா டைகர், அந்த அப்படிங்கிறத கான்சனன்ட்டு. ஸோ அப்போ அந்த அப்படிங்கிற வேர்டு பாருங்கள், அது 2 வவல்ஸ்க்கு இடையில இருக்குது. அதாவது IE அப்படிங்கிற அந்த 2 வவல் இடையில இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வவலுக்கு அடுத்தது பிரிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் வவல் என்னங்க? ஐ அந்த ஐ சவுண்டுக்கு அடுத்து நம்ம பிரிக்கிறோம். அதுதான் இந்த ரூல். பாருங்கள், ஃபீவர், ரேடார், அதுதான் இந்த ரூல். நெக்ஸ்ட் பாருங்கள். If a word ends with LE preceded by a consonant, we divide before that consonant sound. அதாவது ஒரு வேர்டு LEல முடிஞ்சிருந்தா, ஒரு வேர்டு LEல முடிஞ்சு
அதுக்கு முன்னாடி எல்இக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் சவுண்டு வந்தால் அந்த கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், டர்ட்டில் பாருங்கள், எல்இ இருக்குது, எல்இக்கு முன்னாடி டி வந்திருக்கு, அப்போ ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு எல்இக்கு முன்னாடி. அப்போ எல்இக்கு முன்னாடி கான்சனன்ட் வரும்போது நம்ம எப்படி பிரிக்கணும், அந்த கான்சனன்ட்டுக்கு முன்னாடி பிரிக்கணும், அதுதான் அந்த ரூல். பாருங்கள், ஹேண்டில், சர்க்கிள், டேபிள் இதெல்லாமே அந்த ரூல்ஸில் வரும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ரூல் புல்டாக். அது என்ன ரூல்னா, இஃப் இட் இஸ் அ காம்பவுண்ட் சவுண்டு, அதாவது ஒரு காம்பவுண்ட் சவுண்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்டுக்கு அடுத்து பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்செட், சன்ரைஸ், புல்டாக் இந்த மாதிரி ரெண்டு வேர்டு வர்ற மாதிரி அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு வேர்டுக்கு அடுத்து நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சன்செட், ஸ்கை ப்ளூ, வாட்ச்மேன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் இட் இஸ் அ லாங் வவல் டீம்னா தெரியும், லாங் சவுண்டு, அதாவது இ, ஏ, ஓ அந்த மாதிரியான சவுண்டு, ஐ அந்த மாதிரியான, அதாவது நெடிலில் வர்றது அந்த மாதிரியான லாங் சவுண்டு வந்தால், லாங் வவல் டீம் வந்தால் நம்ம அதாவது வந்து டிவைட் ஆஃப்டர் த வவல் டீம், அந்த டீமுக்கு அடுத்தது நம்ம பிரிக்கணும். அதாவது பீகாக் ப்ரொனவுன்ஸ் பாருங்கள், பிகாக் கிடையாது, இது பீகாக். அப்போ பீ அந்த ஈ அந்த டேம், அப்போ பீ அந்த லாங் டேம் ஈன்னு வருது, அப்போ அந்த ஈ சவுண்டுக்கு அடுத்து பிரிக்கணும், அதுதான் பீகாக். அப்போ பீக்கு அடுத்து பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீசன், பீனட் அதெல்லாமே அந்த லாங் வவல் டீமுக்கு அடுத்து பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், துர்க்கி. இதில் பாருங்கள், துர்க்கி அதாவது இஃப் ஆர் இஸ் ப்ரெசிடெட் பை அ வவல் தட் டிவைட் ஆஃப்டர் த ஆர், அதாவது ஒரு வவலுக்கு அடுத்தது ஆர் வந்தால் அந்த ஆருக்கு அடுத்தது பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், துர்க்கி, பர்பிள், பர்கர். பர்பிள் யூ அப்படிங்கிற வவலுக்கு அடுத்து ஆர் வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணுறோம், ஆருக்கு அடுத்து பிரிக்கிறோம். அதாவது வவலுக்கு அடுத்து ஆர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆருக்கு அடுத்து டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சிலபிஃபிகேஷன் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.